எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் விமன் அண்ட் சில்ட்ரனோடைய அந்த சேஃப்டி பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து நிறைய செக்ஷுவல் அசால்ட்ஸ்லாம் நடக்குது இல்லைங்களா? அதனால தான் சரி வந்து விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் வந்து சேஃப்டி எப்படிலாம் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதாங்க இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? சின்னதுலேருந்தே வந்து நம்ம வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சொல்லித்தரணும். கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து குட் டச்சு, பேட் டச் அதெல்லாம் சொல்லித்தரணும். அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸுக்கிட்ட வந்து பேசணும், எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், அந்த இதெல்லாம் வந்து சொல்லித்தரணும். சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்குங்கிறது மெயின், அது வந்து பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் வந்து சப்போஸ் எதாவது ஃபைட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது வருதுன்னா நம்ம வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி எதுவும் வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, ரொம்ப வந்து சண்டை பயங்கரமாக வந்து போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம்னா குழந்தைங்க அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுங்க வந்து வேற எங்கேயாவது போய் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சின்ன குழந்தைங்களாம் சப்போஸ் விளையாட போகிறாங்க, இல்லாட்டி ஏதாவது எங்கேயாவது போகிறாங்க வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம தனியாக விடாமல் முடிஞ்ச அளவுக்கு கூட கூட்டிகிட்டு வரணும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் இந்த செக்ஷுவல் அசால்ட்டு. இப்போ வந்து ஏதாவது ஒரு வந்து அனிமல்ஸு வண்டிலாம் வரும், மற்றபடி டாக் பைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால வந்து நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அதே மாதிரி வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணாலும் அவங்களும் வந்து அவங்க பிரச்சனைகளெல்லாம் வெளிப்படையாக சொல்லுவாங்க. அது இல்லை நம்ம வந்து ரொம்ப வந்து ஹார்ஷாக பேசுகிறோம் அப்படின்னா வந்து அவங்க வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து அவங்கள மன ரீதியாக வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால் வந்து நம்ம தான் வந்து அதை ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து நம்ம தான் வந்து பாதுகாப்பாக அதுங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் எல்லாமே. இப்போது 15 நாள் முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் டாக்டர் வந்து ரேப் அண்ட் மர்டர் ஆகிடுச்சு இல்லைங்களா? அது வந்து அந்த மாதிரி ஆனதுக்கு வந்து இனி வரைக்குமே வந்து ஜஸ்டிஸே வந்து கிடைக்கல. அது ரொம்ப வருத்தத்துக்கு உரிய விஷயந்தான். இப்போ வந்து இவங்க சிபிஐக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதாவது வந்து இவங்க ராய் வந்து அதாவது மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதுன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். போயிட்டுருக்கு இனியும். அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் வந்து யார் குற்றவாளியோ சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தால் மட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். சேஃப்டி வந்து நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் வந்து பனிஷ்மெண்ட்டும் சிவியராக இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பயம் இருக்கும், இந்த மாதிரி வந்து திரும்பி நடைபெறாமல் இருக்கும். இப்போது வந்து ஜென்ஸுக்கு ஈக்குவலாக லேடிஸும் வந்து ஈக்குவலாக எல்லா ஃபீல்டுலையுமே வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து மர்டர், ரேப் இப்படிலாம் நடக்கும்போது வந்து என்ன ஆகும்னா திரும்பி வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. எந்த ஒரு வேலைக்குமே போகிறதுக்கு திரும்பி வந்து பழைய காலகட்டத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம தான் கொஞ்சம் வந்து நல்லா கரேஜியஸாக எல்லாத்தையும் பண்ணணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.